பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் முடிவடைஞ்சாச்சு. இதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பாராலிம்பிக் போட்டிகள் பாரிஸ் நகர்ல களைகட்ட காத்திருக்கு. 28ஆம் தேதி தொடங்க போற பாராலிம்பிக் போட்டிகள்ல இந்தியா பங்கெடுக்க இருக்காங்க. இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சார்பில் மொத்தம் 84 வீரர் வீராங்கனைகள் கலந்துக்க இருக்காங்க. 1968ஆம் ஆண்டுல இருந்தே இந்த பாராலிம்பிக் போட்டிகள் நடத்தப்படுது. முதல் பாராலிம்பிக் போட்டியிலேயே இந்தியா கலந்துக்கிட்டாலும் 1984க்கு அப்புறமா தான் ஒவ்வொரு பாராலிம்பிக் போட்டியிலையும் இந்திய வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கிறது அப்படிங்கிறது கண்டினியூஸாக நடந்துகிட்டே வருது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக நடந்த டோக்கியோ பாராலிம்பிக்ல இந்தியா சார்பில் மொத்தம் 54 வீரர் வீராங்கனைகள் கலந்திருந்தாங்க. அது அதுக்கு முந்தைய காலகட்டங்களை ஒப்பிடும்போது அதிக அளவிலான வீரர் வீராங்கனைகள் கலந்துக்கிட்ட பாராலிம்பிக்காக இருந்தது. அந்த சாதனையை முறியடிச்சு இந்த முறை 84 பேர் கலந்துக்க இருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 38 வீரர் வீராங்கனைகள் தடகள போட்டிகளில் மட்டும் கலந்துக்க போகிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 12 விளையாட்டு போட்டிகளில் இந்த முறை களம் காண இருக்காங்க. இதில் நம்ம கூட ரிலேட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஏற்கனவே ரியோ டி ஜெனிரோவில் நடந்த பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்காகவும் சரி தமிழ்நாட்டுக்காகவும் தங்கம் ஜெயிச்சு தந்த நீளம் தாண்டுதல் வீரரான மாரியப்பன் இந்த முறையும் பாராலிம்பிக் போட்டியில் கலந்துக்க இருக்காரு. இவர் பார்த்தோம் அப்படின்னா டோக்கியோ பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்காக வெள்ளி ஜெயிச்சிருக்காரு. இப்போ நடக்கிற பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலையும் இவர் பதக்கம் ஜெயிக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்த 3 ஒலிம்பிக் போட்டிகள்லையும் பதக்கம் ஜெயிச்ச வீரர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாதனையை மாரியப்பன் படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாராலிம்பிக் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒட்டுமொத்தமாக ஜெயிச்சிருக்கிற பதக்கங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 9 தங்கம் உட்பட மொத்தம் 31 பதக்கங்களை ஜெயிச்சிருக்காங்க. இதில் 19 பதக்கங்கள் பார்த்தோம் அப்படின்னா டோக்கியோ பாராலிம்பிக் போட்டிகளில் மட்டும் இந்தியா ஜெயிச்ச பதக்கங்களாக இருக்கு. டோக்கியோ பாராலிம்பிக் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு சூப்பரான பாராலிம்பிக்காக அது முடிஞ்சிருந்தது. ஏன்னா கலந்துக்கிட்ட நிறைய வீரர்கள் பதக்கங்களை இந்தியாவுக்காக வாங்கி குவிச்சாங்க. கடந்த பாராலிம்பிக்ல பதக்கம் ஜெயிச்ச 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த முறையும் களம் காண இருக்கிறனால இந்தியாவோட பதக்க எண்ணிக்கை குறைந்தபட்சம் 25 அப்படிங்கிற எண்ணிக்கையை எட்டி பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே சமயம் இந்திய பாராலிம்பிக் சம்மேளனத்தோட டார்கெட் என்னவா இருக்கு அப்படின்னா 30 முதல் 40 பதக்கங்களை இந்தியா இந்த தடவை கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு இலக்கு நிர்ணயிச்சு தான் இந்த முறை தங்களோட பயணத்தை மேற்கொள்ள இருக்காங்க. ஏற்கனவே வீரர் வீராங்கனைகள் எல்லாருமே பாரிஸ் போயாச்சு. அங்கே தங்களுக்கான பயிற்சிகளையும் அவங்க தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளோட பாரிஸில் இந்த பாராலிம்பிக் போட்டி தொடங்கினதுக்கு அப்புறமா இந்தியாவோட பதக்க எண்ணிக்கையும் முதல் நாளில் இருந்தே தொடங்கணும் அப்படிங்கிறதான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது.